Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் ஆன் ஸ்க்ரீனுக்கும் அவர்கிட்ட இருக்கிற வியந்து பார்த்த விஷயங்கள் என்ன சார்? எல்லாருமே அன்பா இருப்பார் எப்போதுமே. சின்னவங்க பெரியவங்கன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனித நேயம் உள்ள. நான் நிறைய இங்கிலீஷ் படத்தில் வந்து அவருக்கு ஃபைட்டு சீக்வன்ஸு நிறைய நோட் பண்ணி கொடுப்பேன். இந்த ஃபைட் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், அவர் நோட் பண்ணி வச்சுக்க, நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, கேப்டன் சாருக்கு கோவம் வரும் அதிகமாக, உடனே அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவர் எங்கேயுமே நான் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஷெட்யூல் போடும்போதே எனக்கு சண்டே மட்டும் லீவ் வேணும், ஷூட் வச்சுக்காத அப்படின்னாரு. மாவட்டம் தோறும் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லுவாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரசிகர்களை பார்க்கறதுக்குன்னே ஒரு நாள் ஒதுக்கி வச்சுறாரு. அது சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி. ஊமை விழிகள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஆபாவனனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸ் ஒரு 40-45 பேரை இயக்குனராக்கியிருக்காரு. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே கேப்டன் உங்களுக்கு பிரேக் அப்புறம் தான் வரும், நீங்கள் கொஞ்சம் வேணால் போய் ரெஸ்ட் எடுங்க, வேலை செய்கிற இடத்துல தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை. ரொம்ப டிசிப்ளினான ஒரு 7 o'clockனா 7 o'clock வந்துடுவார். இப்பொழுது கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்குமா? கண்டிப்பாக உருவாகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில திரைப்பட கலைஞரும் உதவி இயக்குனருமான ஜெகன் சார் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய படங்கள்ல நீங்க 3 படங்கள்ல அவரோட இணைந்து பணியாற்றி இருக்கீங்க சார். ஆஃப் ஸ்கிரீனுக்கும் ஆன் ஸ்கிரீனுக்கும் அவர்கிட்ட இருக்கிற வியந்து பார்த்த விஷயங்கள் என்ன சார்? நிறைய விஷயங்கள். நான் அவர் கூட ஒரு 3 படம் நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படம். ராசுக்குட்டி நடித்ததுக்கப்புறம் இந்திரா பண்ணேன். இந்திராவுக்கு அப்புறம் நான் பதவி பிரமாணம் தான் பண்ணேன். அது ஒரு பெரிய பட்ஜெட் படம். கேப்டன் படம்னாலே பெரிய பட்ஜெட் படம் தான். அதில் வந்து அவர் வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பார் எப்போதுமே. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணுறீங்க, யார் எப்போ வராங்க, என்ன எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்குவார். யார் சின்னவங்க பெரியவங்கன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் யாருன்னா கேப்டன் தான். உதாரணமாக ஒரு விஷயம் எனக்கும் அவருக்கும் நடந்தது. என்னென்னா, ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு எங்களுக்கு லொக்கேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. சார் ஃபஸ்ட்டு சீன் உங்களுக்கு தான் காலைல 7 o'clock. அப்போ கார் அனுப்பிச்சி வர வச்சுட்டாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் வெயிட் பண்ணோம். 11, 12, 1, 2, 3, 4 ஆச்சு. ஒரு சின்ன ஒரு முகத்தில் வந்து ஒரு வேதனை. சார் என்னடா இது, நம்மளை வர வச்சுட்டு ஒரு ஷாட் கூட எடுக்காமல் இப்படி நம்மளை உட்கார வச்சுருக்காங்களே. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட என்னது எனக்குன்னே காலையில் வர சொல்லிட்டு நான் இருக்கணுமா போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்காங்க நிலமை. ஆனால் அவர் பாருங்கள், காலையிலேருந்து சும்மாவே நானும் அவர் மட்டும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம். கேப்டன் சாரே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அவர் காலையிலேருந்து வேற ஏதோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அவருக்கு வந்து சார் இல்லை சார் இது டைம் ஆகும், நீங்கள் இன்னைக்கு வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். அவர் வீட்டில இருந்து வேற ஏதாவது வேலை பார்த்துருப்பாரு, வெளி வேலைகள் பார்த்துருப்பாரு. ஏன்னா அந்த டயத்துல ரொம்ப பிஸியான ஆக்டர், பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு வர வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அவருக்கும் ஷார்ட்டே வரல. கடைசியில் 5-6 மணிக்கு சாரி சார் இன்னைக்கு முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு நாங்கள் 2 பேரும் அப்புறம் கிளம்பி போயிட்டோன்றது வேற. இல்லை, ஒரு ஹீரோ ஒரு அன்னைக்கு இருக்கிற ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு யாருக்கிட்டையுமே மூஞ்சி இத்தனைக்கும் அந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர், அறிமுக இயக்குனர். அவர்கிட்ட எந்த ஒரு மூஞ்சி காமிக்கிறதோ பேசுறதோ அது இது எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப சாஃப்டாக காலையிலேருந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானம் லஞ்ச் வந்தது, லஞ்சும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். போன கதை வந்த கதை
நான் நிறைய இங்கிலீஷ் படத்தில் வந்து அவருக்கு ஃபைட்டு சீக்வன்ஸு நிறைய நோட் பண்ணி கொடுப்பேன். சார் இது பாருங்க, இந்த ஃபைட் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், அவர் நோட் பண்ணி வச்சுக்க, நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயகாந்த் சார்னாவே அவங்க சண்டைக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் நான் அப்போ நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்ப்பேன். அப்போ அதில் வந்து சார் இந்த படத்தில் நிறைய அந்த ஃபைட் இருக்கும், நிறைய கதைகள். ஒரு நாள் ஃபுல்லாக நான் அவர் கூட உட்காந்து பேசியிருந்தேன். ஆனால் அவர் அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அந்த அளவுக்கு பொறுமைசாலி அப்படின்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, கேப்டன் சாருக்கு கோவம் வரும் அதிகமாக, உடனே அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவர் எங்கேயுமே நான் கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும்தான் கோவப்படுவாருன்னா கேமராக்கு வெளியில தான் வந்து பர்சனலாக ஏன் நீங்கள் அதை செய்யலை பண்ணலைன்றது தான் கோவப்படுவார் ஒழிய, மற்றபடி வெளியில் பெருசாக யார்கிட்டையும் பப்ளிக்காக நான் கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் அதே படத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்னென்னா, இது தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலில் ஒரே ஒரு நாள் ஷூட்டு. இவர் கேப்டன் வராருன்னு தஞ்சாவூர் க்ரௌடு ஃபுல்லாக சேர்ந்துடுச்சு. அப்படியே கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், பயங்கர கூட்டம். இவர் கேப்டன் வந்து வண்டி விட்டு இறங்கி அந்த கோயிலுக்குள்ளே வரும்போதே கேட்டு வர்றாரு, யோ ஜெகன் எங்கே அந்த கூட்டத்தில் எங்கேயா மிஸ் ஆகிட போகிறான். என்னை பார்க்கறதுக்கு மேனேஜர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க, மேக்கப் மேனா, அவங்கவுங்க நம்மளை சேஃபாக அந்த க்ரௌடில் இருந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைப்பாங்க, ஷார்ட்டப்பாக கூப்பிட்டு போகிறாங்க, விடுறாங்க. பட் இவர் வரும்போதே எனக்கு அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லார் மேலேயும் அவ்வளோ அக்கறை. யார் எப்படி வந்தாங்க இந்த க்ரௌடில், யோ பார்த்துக்கங்க அவன் எங்கேயா கூட்டத்தை மிஸ் ஆகிட போகிறான் பார்த்துக்கங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு மனித நேயமுள்ள ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நான் வந்து நரசிம்மான்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான், தவசி எல்லாம் சின்ன கேரக்டர்ஸ் தான். பட் எனக்கும் அவருக்கும் உண்டான நட்பு உறவுகள் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சொக்கத்தங்கம்னு ஒரு படம் எங்கள் டைரக்டருடைய டைரக்ஷனில் நடித்தார். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோகிணி இன்டர்நேஷ்னலில் வந்து அவரும் அங்கே இருக்கார். அவர் எங்கள் டைரக்டர் தேனாம்பேட்டையில் இருந்தார். அப்போது வந்து கன்னி பருவத்தில் படத்துக்கு எங்கள் டைரக்டர் இவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்கிறதுக்காக டெய்லி அங்கே தேனாம்பேட்டையிலேருந்து வந்து இவங்க 2 பேரும் பைக்கில் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த விஷயத்த எனக்கு அவர் தான் சொல்லி எனக்கு தெரியும். ஆமாம், அவர் தான் சொன்னார், உங்கள் டைரக்டர் என்னை கன்னி பருவத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார், என்னை கூட்டிக்கிட்டு அலைஞ்சாருப்பா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அது வேற ஒருத்தர் ஹீரோவாக நடித்தார், ராஜேஷ் நடித்தார். அதுக்கப்புறம் இவர் ஒரு ட்ராக்கில் வந்தார், ரொம்ப வருஷம் கழித்து 2 பேருமே பெரிய பெரிய பில்லராக இருக்கும்போது இப்போ சொக்கத்தங்கம்னு ஒரு படம் எங்கள் டைரக்டர் நடிக்கல, ஒன்லி கேப்டன் மட்டும்தான் ஹீரோன்றார். அப்போ வந்து நான் அந்த படம் ஃபுல்லாகவே டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் அவருக்கு என்னென்னா, டைரக்டர்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறதுக்கு அவருக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். அதனால் ஏன் மூலியமாக எல்லாத்தையும் சில விஷயங்கள்லாம் கேட்டுப்பார். ஏன்னா நண்பர்கள் யாரையும் விடக்கூடாது, ஜெகன் எப்படியாவது தியாகு கொஞ்சம் கூப்பிட்டுக்கப்பா உள்ள, ஏன்னா அவன் நம்மளை நம்பி தான் அவரை சார்ந்தவங்களே எப்பொழுதுமே அரவணைச்சுக்கிட்டே இருப்பார். எல்லா படத்துலையும் அவர் தியாகுக்கு ஒரு கேரக்டர், எஸ் சந்திரன் அவருக்கு, இன்னும் இவர் சந்திரசேகர், இந்த மாதிரி ஆட்கள் நண்பர்கள் கூடவே எப்போதுமே இருந்து நண்பர்கள் கூட்டத்தை பாராட்டுறவர் அவர் எப்போதுமே கேப்டன். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து இவரை கூப்பிட்டுக்கோ, எனக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் பாபு இருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்பா அப்படின்னா நான் அதை டைரக்டர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நான் ஸ்டண்ட் மாஸ்டர், அதே மாதிரி ராக்கி ராஜேஷ் வேணும், இந்த மாதிரி அவருக்கு தேவையான சில விஷயங்களை என் மூலியமாக டைரக்டர்கிட்ட சொல்லி அதை வந்து அவர் பண்ணிக்க. டைரக்டர் அதுக்கெல்லாமே கம்ஃபர்டபுளாக ஓகே சொல்லுப்பா, ஏன்னா அவர் ஃபைட் பண்ண போகிறாரு, அவர் டான்ஸ் பண்ண போகிறாரு, நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்க வேண்டாம், அவர் இஷ்டத்துக்கே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அவர் விட்டார். அதே மாதிரி என்ன பண்ணுவார், அவர் ஷெட்யூல் போடும்போதே வந்து என்ன பண்ணார், ஜெகன் நீ வந்து இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட் போனோம். அதனால் என்ன பண்ணார், ஷெட்யூல் போடும்போதே எனக்கு சண்டே மட்டும் லீவ் வேணும், ஷூட் வச்சுக்காத அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லையா நான் ரசிகர் மன்றத்து ஆளுங்களாம்
மாவட்டம் தோறும் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக வர சொல்லுவாங்க. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்கள மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரசிகர்களை பாக்குறதுக்குனே ஒரு நாள் ஒதுக்கி வச்சிடறாரு. அது சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாவட்டத்து ஆட்களை வர சொல்கிறாரு. வர சொல்லிட்டு காலையில் 7 o'clock இருந்து அவங்களோடவே இருக்கார். இருந்து எல்லா குறைகளையும் கேட்குறாரு, என்னென்ன செய்யணுன்றத பிளான் பண்ணிக்கிறாரு. மத்தியானம் 3 மணி 4 மணி ஆகிடும் அவர் போய் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. நான் அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே கேப்டன், நாங்கள் உங்களுக்கு சண்டே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னால் ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. 4வது வாரம் வந்து கேப்டன் ஒரு 2 hours ஒரே ஒரு சீன் முடிச்சுட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு ரெக்வெஸ்ட் பண்ணேன். யோ என்ன அங்கே ஆளுங்கள்லாம் வெயிட்டிங்கு அப்படி இப்படின்னு. ஒரே 2 hours தான் வந்துருங்க. உடனே வந்துட்டார், 2 hours வந்துட்டார். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு அரை நாள் வந்துருங்க அப்படின்னா உடனே ஜெகன் நீ இருக்கிய அப்படின்ட்டு சரி ஓகே ஒரு ½ டே வந்தார். அதுக்கப்புறம் போக போக டைட் ஆன உடனே சார் ஒரு நாள் இன்னைக்கு ஃபுல்லாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. நான் அவர் எல்லாத்துக்கும் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முகம் சுழிக்கவே மாட்டார். நைட் அண்ட் டே வந்து ஒர்க் பண்ணுவார். எல்லாருக்கும் சமமாக நேசிக்கிற ஒரு கேரக்டரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் பழகிறதுக்கு. அதாவது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசரு, இவ்வளோ காசு பணம் இதெல்லாம் எதை பற்றியுமே கவலைப்பட மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது ஊமை விழிகள்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஆபாவனனில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸ் ஒரு 40-45 பேரை இயக்குனர் ஆக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே முதல் சாப்பாட்டு முறைன்றது மாற்றினது அவர் தான். ஆமா, நானே கேட்கணும்னு இருந்தேன். நீங்க ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் சாப்பாடு ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து என்னன்னா ஆரம்பத்தில் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி தான் ப்ரொடக்ஷனில் வந்து எல்லா கம்பெனிலையும் போட்டுட்டு இருந்தாங்க. அதே பாகுபாடு இருக்குன்னு சொல்றாங்க சார். பெரிய ஆக்டருக்குலாம் ஒரு மாதிரி சாப்பாடு போடுவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னுடைய சொந்த நிறுவனம் ஆரம்பித்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம கம்பெனியில் சாப்பாட்டு விஷயம், ஏன்னா லைட்டு தூக்கி கிரேன் தூக்குறவங்க அவ்வளவும் கஷ்டப்படுறவங்க, மழை வெயில் எதுக்குமே சலிக்காமல் வேலை செய்கிறவங்க யாருன்னா இந்த கிரேன் ஆளுங்க, லைட் மேனு. அப்புறம் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. யாருக்கும் சாப்பாட்டில் எல்லாருக்கும் என்னென்ன நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே மிரண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டோட்டலாக இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாருமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் கம்பெனியில் அப்படி வருது இப்படி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆஃபீஸ்லேயே வந்து அவர் ஆஃபீஸில் ஒரு 10-15 பேர் எப்போதுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து இருப்பாங்க. ஒரு பக்கம் சமையல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்மந்தமே இல்லாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நம்ம வந்து மத்தியானம் 2 ஆச்சு எங்கேயா சாப்பாடு காசு இல்லைன்னா நேராக ரோகிணி இன்டர்நேஷனல் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. வந்து கேப்டன் பார்க்க போனா பட்னியா அந்த ஒரு விஷயம் நிறைய அவர் சாப்பாடு விஷயங்கள் உதவுறது. மனிதநேயமுள்ள ஒரு மனிதர் யாருன்னா உண்மையிலே கேப்டன் தான். தமிழ்நாட்டிலே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வந்து வள்ளல்னு ஒரு பட்டம் இருந்தது. என்னை கேட்டால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு தான் அந்த வள்ளல்ன்ற பட்டம் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அவர் நேரம் உயிரோட நல்லபடியாக நடமாடிட்டு இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக கிடைச்சிருக்கும். சார் நீங்கள் அவங்க கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கறனால நான் கேட்குறேன். ஸோ நிறைய டேரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க கேப்டன் அவர்கள் வந்து ரீடேக் வாங்க மாட்டாங்க, டூப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை நேரடியாக பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவர் மேக்சிமம் ரியலாக பண்ணணும்னு தான் நினைப்பார். அது மாநகரம்னு ஒரு படத்தில் உண்மையிலே அந்த இது வால் கிளாக்கு டவரில் ஏறி அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஆள் தான். அவர் ஹெலிகாப்டர்லலாம் சீக்வன்சி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த பால் ஷாட்லாம் வந்து அவர் தான், சம்மர் ஷாட்டு பால் ஷாட்டு எல்லாமே ஒரிஜினலாக தான் பண்ணுவார். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவார் அவர்.
இது இல்லை இது பயந்துக்கிட்டு உட்கார்றது அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபைட்டில் வந்து மேக்சிமம் அவருடைய இன்புட் என்னமோ அதை போடுவார். பக்கத்திலே தான் நிற்பார், போய் உட்காரவே மாட்டார். சீன் எடுக்கும்போது கூட எங்கள் ஷூட்டில் என்னாச்சு, ஒரு நாள் அவருக்கு ஆஃப் டேக்கு மேலே தான் வருது சீனு. ஆனால் காலையிலே வந்துட்டார். ஆனால் வந்துட்டு நாற்காலியில் உட்காந்துட்டே இருக்கார். அது கூட சாய்வு நாற்காலியில், சாதாரண ஒரு ஸ்டூலில் வந்து உட்காந்துட்டே இருந்தார். நான் கூட சொன்னேன், கேப்டன் உங்களுக்கு பிரேக் அப்புறம் தான் வரும், நீங்கள் கொஞ்சம் வேணால் போய் ரெஸ்ட் எடுங்க, வேலை செய்கிற இடத்துல தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை. ரொம்ப டிசிப்ளினான ரொம்ப டிசிப்ளினான ஒரு 7 o'clockனா 7 o'clock வந்துடுவார். நைட் எஃபெக்ட்னால அதுக்கும் நம்ம ஷூட் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பார். எல்லாரையும் பக்கத்துல இருந்து கவனிச்சு, அவங்க நடிச்சு முடிச்சிட்டாலும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லை அது அவருடைய போர்ஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, மேனேஜரை கூப்பிட்டு ஃபுட்டுக்கிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போவார். இப்போ அரசியல்வாதியாகவும் இருந்தாங்க, நடிகராகவும் இருந்தாங்க இல்லைங்களா? இப்பொழுது கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய மாற்றம் உருவாயிருக்குமா? கண்டிப்பாக உருவாகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அது எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல சார். உங்களுக்கும் கேப்டன் சார் அவர்களுக்கும் இடையான உறவு எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு வந்து அந்த படம் வந்து அவருக்கு பெரிய ஹிட்டு. சொக்கத்தங்கம்ன்றது ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய ஹிட். அந்த படம் பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட், சாங்கும் ஹிட்டு, காமெடி எல்லாமே ஹிட் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த படம் முக்கால்வாசி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து அவர் தன்னோட மேக்கப் மேனு, உதவியாளர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இந்த படம் முடிஞ்சு ஜெகன் எப்படியாவது அடுத்த படத்துக்கு நம்ம டைரக்டர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு உள்ளே நடந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் முடிஞ்சு என்னை கூப்பிட்டு கதையும் என்னை சொல்ல சொன்னார். நான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி நானும் உட்காந்து பேசி ஒரு லைன் சொன்னேன் நான். பட் அது வந்து வேற ஒரு படத்தோட ஒரு சின்ன சாயல் இருந்தது. அது மாதிரி 2-3 விஷயம். பட் அவர் அன்னைக்கு அதை பண்ணியிருந்தாருன்னா அது வேற ஒரு படமாக வந்திருக்கும். அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அது மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் என்னை இயக்குனராக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணது வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேர் எல்லாம் என்னென்னோ சொல்கிறாங்க பண்ணுறாங்க. பட் அதை வந்து கேப்டன் வந்து அதை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சொன்னார், நீ அடுத்த படம் நான் உன்னை டைரக்டர் ஆக்குறேன் அப்படின்னு. எப்பொழுதுமே அவர் கூட இருக்கிறவங்களாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை எப்படி முன்னாடி கொண்டு வரல. இல்லை மேடம், நாங்கள் வந்து என்னன்னா எஸ்ஏசி கிட்ட, எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட வந்து செந்தில்நாதன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். இவர் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. சொல்லியே பண்ணார், நீ அடுத்த படம் நீ இன்னும் எவ்வளோ நாள் அசிஸ்டண்டாக இருக்கும், உனக்கு நான் படம் கொடுக்குறேன், நீ டைரக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவரை டைரக்டர் ஆக்குனாரு. அதான் பூந்தோட்ட காவல்காரன். அது மாதிரி ஒவ்வொருத்தரையுமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணி, நான் இன்றைக்கும் வந்து மனசளவில் வந்து நான் அவர் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம டைரக்டர் ஆகிருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு, அந்த ஒரு வருத்தம், அந்த ஒரு எண்ணம் அது எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அவரோட இழப்பு வந்து கலைத்துறையினருக்கும் சரி மக்களுக்கும் சரி ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு கண்டிப்பா. இவ்வளவு நேரம் கேப்டன் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை சார் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றி சார்.